ஹாய் நான் ஆதித்தி. இந்த வீடியோல வந்து 2025ல வாசிக்க வேண்டிய 25 புத்தகங்கள பத்தி சொல்றேன். இதுல வந்து தமிழ் புத்தகங்கள், இங்கிலீஷ் புத்தகங்கள் 2மே வந்து ஓரளவு கலந்து சொல்லியிருக்கேன். அந்த புத்தகத்துடைய ஒரு குட்டி ரிவ்யூ மாதிரியும் சொல்லியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. முதல் புத்தகம் வந்து திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும் அப்படிங்கிற புத்தகம். எழுதினவர் பேர் வந்து வெங்கடாச்சலபதி அவர்கள். ஒரு 20 நாளைக்கு முன்னாடி டிசம்பர் மாச கடைசியில தான் வந்து இந்த புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. வ.உ.சி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வ.உ. சிதம்பரனார், கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் நீராவி கப்பல உருவாக்குனவரு. அவர் வந்து அந்த சமயத்துல சுதந்திர போராட்ட சமயத்துல 1908ஆம் ஆண்டு 1908 அந்த வருஷத்துல வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது சில பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த சம்பவத்த மையமா வச்சுதான் இந்த கதை முழுசாவே வந்து பின்னப்பட்டிருக்கு. என்ன நடந்தது அங்க? அத தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நெறைய பேர் வந்து அந்த சுதந்திர சமயத்தப்ப வந்து பண்ணத கலகம், கலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது கலகம் கிடையாது. எழுச்சி, நம்ம மக்களோட வந்து எழுச்சி, சுதந்திர தாகம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இந்த புத்தகத்துல வந்து சார் நிலைநாட்டியிருக்காரு. அதனால இந்த புத்தகம் வந்து எல்லாருமே வந்து அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம்னு நான் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் இன் டிபிஆர் நம்மளுடைய லிஸ்ட்ல வந்து முதல் புத்தகமா இத வச்சிருக்கேன். இது வந்து ஆன்லைன்ல நமக்கு சில லீகல் வெப்சைட்ஸ் நான் சொல்லியிருப்பேன். லைக் தமிழ் புக்ஸ் டவுன்லோட் பண்றதுக்கான சில லீகல் வெப்சைட்ஸும் சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ் புக்ஸ் டவுன்லோட் பண்றதுக்கான லீகல் வெப்சைட்ஸும் சொல்லியிருக்கேன். அந்த 2ஓட லிங்க்கையும் நான் கீழ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துர்றேன். நீங்க அதுல தேடி பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகம் அங்க அவைலபிளா இருக்கு. ஸோ 2வது புத்தகம் வந்து உடையார். உடையார் எழுதினது வந்து பாலகுமாரன் சார். இந்த உடையார் வந்து ஒரு வரியில எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பொன்னியின் செல்வனுடைய சீக்வல் அப்படின்னு சொல்லலாம். ராஜராஜ சோழன் வந்து இந்த பொன்னியின் செல்வனுக்கு அப்புறமா எப்படி அந்த பெரிய கோயில கட்டுனாரு? பெரிய கோயில் வந்து இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒரு மார்வெல்ன்னே சொல்லலாம். ஒரு ஆர்க்கிடெக்சரல் மார்வெல்ன்னு நம்ம தாராளமா அத சொல்லலாம். எப்படி கட்டுனாரு? அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தது? அதை ஏன் அங்க கட்டணும்னு யோசிச்சாங்க? இந்த மாரி கேள்விகளுக்கெல்லாம் வந்து இந்த புத்தகம் பதில் சொல்லுது. இந்த புக்குமே வந்து நான் இந்த லிஸ்ட்ல சொல்லியிருக்கிற அந்த 25 புத்தகங்கள்ல சில புத்தகங்கள் வந்து அந்த 2 வெப்சைட்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. நீங்க அதிலேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம். உடையாரும் வந்து இஸ் வெரி மச் அவைலபிள் தேர். உடையார் வந்து கொஞ்சம் பெரிய புக்கு. ஆனா வந்து அ பாலகுமாரன் சாருடைய ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இத தாராளமா எடுத்து படிக்கலாம். அண்ட் இந்த புத்தகம் வந்து ராஜராஜ சோழனோட வாழ்க்கையோட சேர்த்து அந்த காலத்துல தஞ்சை மக்களோட வாழ்க்கை, அவங்க வாழ்வியல் எப்படி இருந்தது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 2வது புத்தகம். 3வது புத்தகம் வந்து தி புக் தீஃப். ஸோ ஆக்சுவலி ஐ ஓன் புக் தீஃப். ஆனா நான் இன்னும் படிச்சது கிடையாது இந்த புத்தகத்த. அது டெத்து தான் இந்த கதைய வந்து நரேட் பண்ணுங்க. லேசல் அப்படிங்கிற பொண்ணு வந்து எந்த சமயத்துல இந்த கதை நடக்குது அப்படின்னா, இந்த 2ஆம் உலகப் போர் அப்ப அந்த நாசி ஜெர்மனி எல்லாம் வந்து ரொம்ப மக்கள போட்டு படுத்திக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் நடக்குது இது. அந்த சமயத்துல வந்து லேசல் அப்படிங்கிற பொண்ணு வந்து ஒரு ஒரு ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு தத்து குடுக்கப்படுறா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு ஏன் இந்த வீட்டுக்கு போறா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு சின்ன சம்பவம் இருக்கு. அங்க போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து அவளுடைய ஃபாஸ்டர் டாட் ஹான்ஸ் அப்படிங்கிறவரு, இந்த பொண்ணுக்கு அந்த எழுத படிக்கலாம் சொல்லி தராரு. அங்க வந்து அவங்க வீட்டுடைய பேஸ்மெண்ட்ல ஒரு ஜூயிஷ் பெர்சன், நாசிஸ்க்கு வந்து ஜூஸ கண்டாலே ஆவாதே! ஒரு ஜூயிஷ் பெர்சன வந்து தங்க வைக்கிறாரு. அதன் விளைவா வந்து ஒரு நெறைய பிரச்சனைகள் நடக்குது. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து இறந்து போயிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்குது. ஷி லிவ்ட் அ வெரி லாங் அண்ட் லைக் வெரி ஹேப்பி லைஃப் அந்த பொண்ணு வாழ்ந்தா. ஆனாலும் இந்த விஷயங்கள்லாம் அந்த பொண்ணு மனசுல என்ன மாதிரி ஒரு தாக்கத்த ஏற்படுத்துச்சு? இந்த புத்தகத்த ஏன் டெத் அதாவது மரணம் தானே வந்து ஏன் இந்த புத்தகத்த நரேட் பண்ணுது? அப்படிங்கிறதுக்கான பதில்கள்லாம் வந்து இந்த புத்தகத்துல இருக்கு. ஸோ நான் இந்த புக்க இன்னும் தொடக்கூட இல்ல. நான் வந்து இந்த மதுரை புக் ஃபேர் சீரிஸ் காலத்துலருந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அப்பயே அந்த புக்க நான் காட்டியிருப்பேன். நான் இன்னும் டச் கூட பண்ணல. ஐ ஸ்ட்ராங்லி விஷ் ஐ குட் கம்ப்ளீட் திஸ் புக் திஸ் இயர். 4வது புத்தகம் வந்து "வாழ்க்கை முதல் கங்கை வரை" அப்படிங்கிற புத்தகம். ராகுல சங்கராதித்யன் அவர்கள் எழுதினது. அதாவது இந்த புத்தகம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, எதுல இருக்கு அப்படின்னா, தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு அண்ட் ஹிந்திலயுமே இருக்கு. இது வந்து நம்மளுடைய சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் எப்படி டெவலப் ஆயிருக்கு? நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இன்னும் நெறைய இருக்கு. அந்த சிவிலைசேஷன்ஸ்லாம் எப்படி டெவலப் ஆச்சு? அண்ட் அந்த சிவிலைசேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி சர்வைவ் ஆனாங்க? எப்படி அவங்களே அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க? அந்த மாதிரி விஷயங்கள சொல்லியிருப்பாங்க. பிளஸ் இதுல வந்து இதோட லைன்ஸ்லயே வந்து சோசியல் ஜஸ்டிஸ், ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் வந்து இந்த ஃபாரின் இன்வேஷன்ஸ் எல்லாம் எப்படி இதுல நடந்தது? அந்த மாதிரி விஷயங்கள எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தமிழ்ல வந்து எல்லாருமே அவசியம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அண்ட் ஆஸ் இட் இஸ் அவைலபிள் இன் இங்கிலீஷ் ஆல்சோ. நீங்க அதுல கம்ஃபர்டபிள்னாலும் அதுல படிச்சுக்கலாம். பட் ஐ ஒன்லி ஓன் தமிழ் காப்பி. ஸோ நான் இத காட்டலாம் அப்படின்னு எடுத்து வச்சேன். இதுவரை என்கிட்ட இருக்க புக் நான் படிக்கல இதையும். அடுத்து வந்து 4வது சொல்லப்போற புத்தகம் வந்து வெஜிடேரியன் அப்படிங்கிற புத்தகம். அதாவது நல்ல மாமிசம் சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு பொண்ணுங்க. திடீர்னு சுத்த சைவமா மாறுறா. திடீர்னு ஆன் த ஹோல் கேட்டா எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படிங்கிறா. கனவுல வந்து சில மோசமான சம்பவங்கள பார்த்தேன். எனக்கு ரத்தம் தெரிஞ்சுச்சு, அது தெரிஞ்சுச்சு. அதனால நான் நான்வெஜ் சாப்பிடுறத நிறுத்த போறேன் அப்படிங்கிறா. நான்வெஜ் இல்லாம எப்படிம்மா நீ வாழுவ? அது வந்து அந்த ஃபேமிலி வந்து லைக் ப்ராப்பரா நான்வெஜ் அந்த மாதிரியே சின்ன வயசுல இருந்து எல்லாமே சாப்பிட்டு வளர்ந்த குடும்பம் அவைங்க.
எப்படிம்மா நீ நான்வெஜ் இல்லாம வளருவ? அப்படின்னு வாழ்வ நீயு? எப்படிம்மா நீ உன் வாழ்க்கைய இதுக்கு மேல நீ நடத்திட்டு போவ? அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அந்த பொண்ணு வந்து நான்வெஜ்ஜ ஏன் புறக்கணிக்கிறா? நான்வெஜ்ஜ புறக்கணிக்கிறதோட சேர்த்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு சாப்பாடே மொத்தமா புறக்கணிக்க ஆரம்பிக்கிறா. அவ குடும்பம் வர்றாங்க. பெரிய சண்டை நடக்குது. பிரச்சனை நடக்குது. என்ன நடக்குது? ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்றா? உலகம் முழுக்க வந்து ரொம்ப கிரிட்டிக்கலி அக்ளைம்டு புத்தகம் இது. இது ஆக்சுவலி தமிழ்ல வந்து நான் லைப்ரரில ஒரு வெர்ஷன் எடுத்தேன். மரக்கரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் தட் தமிழ் வெர்ஷன். டிரான்ஸ்லேஷன் சுத்தமா நல்லா இல்ல. ஸோ அந்த புக்க நான் காட்டுற மாதிரியும் இல்ல. பட் இங்கிலீஷ் வெர்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது வந்து நம்ம லைக் டக்குன்னு படிச்சா புரியும் அந்த மாதிரி கிடையாது. அதுல வந்து நெறைய சட்டிலா நெறைய தீம்ஸ் இருக்கு அந்த புத்தகத்துல. ஆப்பரேஷன் இந்த பொண்ணு ஏன் இந்த மாரி சாய்ஸ் எடுத்தா? சின்ன வயசுல அந்த பொண்ணுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு? ஏன்னா லைக் ஆன் த ஹோலா ஒருத்தவங்க இப்படி ஒரு முடிவெடுக்குறாங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும்ல. அந்த பேக் ஸ்டோரி வந்து ஏன் இந்த பொண்ணு சொல்லலன்னா, ஏன்னா சொன்னா கேட்க கூட யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க. அப்ப எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது. நெறைய விஷயங்கள வந்து இணைச்சு இந்த கதை மொத்தமா போயிருக்கும். 3 பாகங்களா இருக்கு இந்த கதை. குட்டி புக்கு தான் ஒரு 200 பேஜஸ் தான் இருக்கும். ஸோ ஐ சஜெஸ்ட் யூ ஆல் ட்ரை தட் புக். அடுத்து சொல்லப்போற 6வது புத்தகம் வந்து ஒரு புளிய மரத்தின் கதை அப்படிங்கிற புத்தகம். சுந்தர் ராமசாமி அவர்கள் எழுதினது. நாகர்கோவில் மக்களோட வட்டார வழக்குல வந்து இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கும். அதாவது ஒரு மரம். ஆரம்பத்துல ஒரு குளத்துக்கிட்ட இருந்த ஒரு மரம் வந்து, கதையோட முடிவுல ஒரு நகரத்தோட நடுவுல நிக்குது. அந்த ஊர், அந்த மக்கள் எல்லாம் எப்படி மாறுறாங்க? என்னென்ன மாரியான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி, ஒரு மரத்தின் மூலமாவே வந்து சுந்தர ராமசாமி சார் கடத்தியிருப்பாரு. இது வந்து தமிழ்ல வந்து நெறைய நெறைய பேர் ரொம்ப கிரிட்டிக்கலி அக்ளைம் பண்ணப்பட்ட புத்தகம் இது. பிளஸ் அ சுந்தர ராமசாமி சாருக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க ஒரே ஒரு புக் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா, 90 பேர் வந்து இந்த புக்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. 90 பீப்பிள் அவுட் ஆஃப் 100 வுட் ரெக்கமெண்ட் திஸ் புக். ஏன்னா இது வந்து அவ்ளோ அமேசிங்கான ஒரு புத்தகம். அண்ட் ஒரு ஒரு மரத்து மூலமாவே எல்லாத்தையும் எடுத்துட்டு போறப்ப, அந்த மரம் வந்து மனிதர்கள் தான் மாறுறாங்க. இயற்கை எப்பயுமே மாறுறது கிடையாது. இயற்கை வந்து இட்ஸ் ஆல்வேஸ் லவ்விங், கிவிங் அண்ட் கேரிங். பட் பீப்பிள் சேஞ்ச் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அழுத்தம் எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. 7வது புத்தகம் வந்து சி.எஸ். செல்லப்பா அல்லது சீசு செல்லப்பா அவர்கள் எழுதின வாடிவாசல் அப்படிங்கிற புத்தகம். ஆக்சுவலி நான் அந்த இதுக்கு மாட்டுப்பொங்கலுக்கு வந்து நான் அந்த புக்கோட ரிவ்யூவ போடலாம்னு வச்சிருந்தேன். பட் நான் பாதி தான் படிச்சேன். ஸோ என்னால போட முடியல. நமக்கு வந்து அது படமாவும் எடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஜல்லிக்கட்டு அத மையப்படுத்தின ஒரு விஷயம். ஒரு காளை அப்படிங்கிறது வந்து விளையாட்டோட மட்டும் சம்மந்தப்படுத்தப்படாம, மக்களுடைய அதாவது அந்த மானம், மரியாதை அதோட சேர்த்து படுத்தப்பட்டா என்ன நடக்குது அதுக்கப்புறம் அப்படிங்கிறது தான் இதோடைய ஒன் லைனர். ஜல்லிக்கட்டு பத்தி நெறைய விஷயங்கள் இதுல சொல்லியிருந்தாங்க. நான் பாதி தான் படிச்சேன். அந்த பாதி வரைக்குமே வந்து நெறைய விஷயங்கள் அதாவது எங்க புடிச்சா எப்படி, எப்படி புடிச்சு அடக்கணும் நெறைய விஷயங்கள் வந்து அதுல அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம சொல்லலாம். 8வது புத்தகம் வந்து பாஞ்சாலி சபதம். பாரதியார் அவர்கள் எழுதினது. என்னுடைய டாப் 10 தமிழ் புக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் புக்ஸ் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா, அது 2லயுமே வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் மகாபாரதத்துக்கு தான் குடுத்திருப்பேன். ஐ மீன் மகாபாரதத்தோட மாறுபட்ட வெர்ஷன்ஸ்க்கு தான் குடுத்திருப்பேன். இப்ப பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிறது வந்து அதுல 5 பார்ட்ஸ் இருக்கும் அதுல. 412 போயம்ஸ் இருக்கு. 5 பாகங்களா. எப்படி வந்து சூதாட கூப்பிடுறாங்க, சூதாட்ட படலம் எப்படி நடக்குது, எப்படி ஏமாத்துறாங்க, அந்த துகிலுரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சபதம் போடுறது. இதுதான் அந்த புத்தகம். பட் இத வந்து நம்ம பாரதியார் அவர்கள் எப்படி எழுதியிருப்பாரு அப்படின்னா, சுதந்திர போராட்ட மூவ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த மூவ்மெண்ட் இந்த இடத்துல வந்து அந்த மகாபாரத கதைக்களம். பிளஸ் இங்க வந்து பாரத மாதா, இங்க வந்து பாஞ்சாலி. இவங்களுக்கு நடுவுல வந்து அந்த கான்ட்ராஸ்ட்ஸ கொண்டுட்டு வந்து, இவைங்கள கம்பேர் பண்ணி ரொம்ப அழகா அவர் எழுதியிருப்பாரு. ஸோ தட் இஸ் ஒன் புக் வி ஆல் மஸ்ட் டெஃபினெட்லி ரீட். 9வது வந்து மூமிதா அவர்களோட கவிதை தொகுப்பு. நான் வந்து ஒரு கவிதை தொகுப்பு தான் படிச்சிருக்கேன். நம்ம சேனல்ல நான் அத ரிவ்யூவும் பண்ணியிருக்கேன். பட் ஐ வாண்டட் டூ ரீட் மோர் ஆஃப் மூமிதா சார். நெறைய மாடர்ன் பொயட்ரி கலெக்ஷன்ஸ் வந்து அ சொல்லணும் அவருடையது. நெறைய மாடர்ன் பொயட்ரி கலெக்ஷன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இத வந்து போட்டிருக்கேன். பிகாஸ் ஹி இஸ் சச் அன் அமேசிங் தமிழ் பொயட். நம்ம அதாவது எளிய வார்த்தைகள்ல நெறைய பொருள்படுற மாதிரியான விஷயங்கள எழுதுறதுல வந்து சார் எக்ஸ்பர்ட்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதுல வந்து லைக் இட்ஸ் மோர் அபௌட் எக்ஸ்ப்ளோரிங் லைக் நமக்கு வந்து கம்மியா தெரிஞ்ச எழுத்தாளர்கள எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி அந்த பேஸ்ல வந்து நான் மூமேதா சார போட்டிருக்கேன். 10வது புத்தகம் வந்து ஐ வாண்ட் டூ டை பட் ஐ வாண்ட் ஈட் டோக்போக்கி. நம்ம எல்லாருக்குமே மென்டல் இல்னஸஸ் இருக்கு. வி ஆல் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் மென்டல் இல்னஸஸ். மேபி அது டிப்ரஷனா இருக்கலாம், ஆங்ஸைட்டியா இருக்கலாம். எனிதிங். அந்த விஷயங்களெல்லாம் டீல் பண்ற ஒரு பொண்ணு தெரப்பி எடுக்குறா. அந்த தெரப்பில அந்த பொண்ணு என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிறா. அந்த தெரப்பி போர்ஷன்ஸே வந்து நமக்கு ரிலேட் பண்ணிக்கிற மாரி எழுதியிருப்பாங்க. நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே வேலிட் தான். நம்ம சில பேர்ட்ட வந்து நம்ம சில விஷயங்கள் ஷேர் பண்றப்ப அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படிம்பாங்க. பட் நோ எவ்ரி ஃபீலிங் ஆஃப் யுவர்ஸ் இஸ் வேலிட் அண்ட் எவ்ரிதிங் இஸ் கரெக்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு மாரி பீஸ குடுக்கக்கூடிய ஒரு புக். ஒரு கம்ஃபர்டிங் புக் அப்படின்னா வந்து இந்த புத்தகத்த சொல்லலாம். கம்ஃபர்டிங் புக்ஸ் அப்படிங்கிறப்ப இங்கிலீஷ்ல வந்து ஐ வுட் ரெக்கமெண்ட் மேட் ஹேக்ஸர்ஸ் புக்ஸ் ஆல்சோ. அவரோட 3 புத்தகங்கள பத்தி மட்டும் நம்ம சேனல்ல பேசியிருக்கோம். லிங்க் குடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேட் ஹேக்ஸர் இஸ் சம்ஒன் நமக்கு வந்து ஒரு ஒரு டயரிங்கான டேக்கு அப்புறம் வந்து நமக்கு ஒரு வார்ம் ஹக் வேணும். இல்ல ஒரு ஒரு
ஒரு இப்படி மழை கொட்டிக்கிட்டு இருக்கப்ப நமக்கு வந்து ஒரு வார்ம் கப் ஆஃப் காஃபி வேணும் அப்படின்னா சாரோட புத்தகங்கள் வந்து நமக்கு அப்படிதான் இருக்கும். பட் ஐ வாண்ட் டு டை பட் ஐ வாண்ட் டு டாக் புக் யூ வந்து அந்த தெரப்பி பத்தி மட்டும் சொல்லாம எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் எல்லா ஃபீலிங்ஸையும் அழகா வேலிடேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் ஒன் அமேசிங் புக் எவ்ரிபடி மஸ்ட் ட்ரை. 11வது புத்தகம் வந்து லவ் இன் த டைம் ஆஃப் காலரா அப்படிங்கிற புத்தகம். காதல் அப்படிங்கிறது வந்து எப்ப நம்ம வாழ்க்கையில காதலிச்சவங்க உடனே சேர்ந்துருவாங்க அவ்வளவுதான். இல்ல காதலிச்சவங்க வந்து சில வருஷங்கள் கழிச்சு அந்த 96 படம் மாதிரி பார்த்து பேசிக்குவாங்க அவ்வளவுதான். லவ்வர்ஸ், எக்ஸ் லவ்வர்ஸ். பட் தட் இஸ் இன் பிட்வீன். காதலிச்சவங்க வந்து இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேர் காதலிக்கிறாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. சந்தர்ப்ப சூழ்நிலையால பிரியுறாங்க. அந்த பொண்ணு வந்து இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறா. அவங்க வாழ்க்கை வந்து ஒரு டிபிக்கல் மேரிட் லைஃப் மாதிரி தான் போகுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் வந்து அன்ஃபேத்ஃபுல்லா இருக்கான்னு தெரியுது. அவர் இறந்தும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி அந்த எக்ஸ் லவர் வந்து திருப்பி எவ்வளோ வயசுக்கு அப்புறம் ஓல்ட் ஏஜ் ஆயிடுது அவங்களுக்கு. அந்த திருப்பி வந்து எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுன்னு கேட்குறப்ப அவங்க ஓகேன்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் சச் அ பொயட்டிக் புக். இந்த ரைட்டரோட இன்னொரு புத்தகம் வந்து 100 Years of Solitude அப்படிங்கிறது இப்போ நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸா அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு. தட் இஸ் ஆல்சோ ஒன் அமேசிங் புக். இது வந்து அந்த காதலுக்கு வயசில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்து தெளிவா எடுத்து காட்டுற மாதிரி ஒரு புத்தகம் இது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து சாண்டிலியன் சாரோட கடல் புறா தான் 12வது புத்தகம். சாண்டிலியன் சார் வந்து இது வரைக்கும் நான் படிச்சது கிடையாது. நம்ம சேனல்லே நான் பேசினது கிடையாது. சாண்டிலியன் சாரோட வியூகங்கள் எல்லாமே, போர் வியூகங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடல் புறா வந்து சோழ டைனஸ்டி பத்தின கதை தான் இதுவும். கடல் தாண்டி அவங்க தங்களை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க, அந்த ஓவர்சீஸ் பிசினஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஓவர்சீஸ்லயும் அவங்க எப்படி தங்களை நிலைநிறுத்திக்கிறாங்க அப்படிங்கறத சொல்ற மாதிரி ஒரு புத்தகம் தான் இது. போர் வியூகங்கள் மட்டும் இல்லாம இதுல வந்து அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் உடைய வர்ணனைகளுமே வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தட் இஸ் இவ்வளோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல்ல வந்து சில அவ்வளோ அழகா வர்ணிச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து லைக் ஒரு பாடி ஆஃப் அ ஹீரோயின் வந்து அவ்வளோ ஒரு இதோட வர்ணிக்கிறதெல்லாம் வந்து இப்போலாம் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு அது. பட் இட் இஸ் நாட் நெசசரி ஆல்சோ. பட் ஒரு கதையா பாக்குறப்ப வந்து ஒரு விமனே வந்து பார்த்து வா இப்படிலாம் இருக்காங்களா, ஐயோ எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு விமனே பார்த்து யோசிக்கிற அளவுக்கு வர்ணிச்சிருப்பாரு அவரு. ஸோ தட்ஸ் ஒன் ஃபன் ஃபேக்ட்னு வச்சுக்கோங்க. 13 வந்து வாட் அ வே டு கோ அப்படின்னு பெல்லா மேக்கி அவர்கள் எழுதினது. பெல்லா மேக்கி இஸ் நோன் ஃபார் டார்க் காமெடி. டார்க் காமெடி ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர்ஸ் அப்படி சட்டையரோடவே எழுதியிருப்பாங்க. ஒரு பெரிய மில்லியனர் இறந்து போயிடுறாரு, மர்மமா இறந்து போயிடுறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு இந்த கிரைம் பிளாக் எல்லாம் எழுதுறவங்க. அவர் வந்து இந்த கதை யார் நரேட் பண்றா அப்படின்னா அவங்க ஒய்ஃப் மூலமா ஒரு சாப்டர் நரேட் ஆகுது. அடுத்த சாப்டர் வந்து அவரே இறந்து போனவரே வந்து ஆஃப்டர் லைஃப்ல ப்ராசஸ் ஆகியிருக்காரு. இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் நரேட் பண்றாரு. கொலையை யார் பண்ணா அப்படிங்கிறது இவங்களுக்கே உரித்தான பாணியில வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. பெல்லாமக்கியோட ஹவு டு கில் யுவர் ஃபேமிலி பத்தி நம்ம சேனல்ல பேசியிருக்கோம். சேம் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட். அதே சீரீஸ்ல உங்களுக்கு அந்த புக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா த சேம் லைன்ஸ் ஆஃப் தட் புக் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த புக்கும். பட் நம்மளால கடைசியிலையும் கண்டுபிடிக்கவே முடியாது யார் கொண்டதுன்ட்டு. ஸோ தட் இஸ் த 13th புக். 14th வந்து கீரானா சாரோடைய குறுநாவல்கள். கீரானா சார் பத்தி கோபல்ல கிராமம், கோபல்லபுரத்து மக்கள் 2 புத்தகங்களுமே வந்து சாருடைய அமேசிங்கான புத்தகங்கள். 2மே வந்து டெஃபினட்டா எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது. அவருடைய குறுநாவல்கள் நான் ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அவருடைய அந்த சில புத்தகங்கள் தாண்டி பெருசா வந்து நமக்கு அவ்வளோ எக்ஸ்போஜர் கிடையாது. ஈவன் எனக்கு அவ்வளோ எக்ஸ்போஜர் கிடையாது. ஸோ இட்ஸ் மோர் அபவுட் டிஸ்கவரிங் ஈவன் மோர் அமேசிங் புக்ஸ் ஆஃப் த சேம் ரைட்டர்ஸ். நம்ம டிஸ்கஸ் பண்ண ரைட்டர்ஸே வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. பிளஸ் சார் வந்து புதுமைப்பித்தன் சாரை பத்தி கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு, விமர்சனங்கள்லாம் எழுதியிருக்காரு. புதுமைப்பித்தன் சார் வந்து இஸ் தி ஓஜி ஆஃப் தமிழ் சிறுகதைகள். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து புதுமைப்பித்தன் சார் எப்படி எழுதினாரு அப்படின்றத யோசிச்சு அந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் வி குட் ட்ரை அவுட். அவ்வளோதான், அதுக்காக இதை போட்டிருக்கேன். 15th வந்து அகைன் புதுமைப்பித்தன் சாருடைய டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்ஸ். அவருடைய சிறுகதைகள் நம்ம படிச்சிருப்போம், கடிதங்கள்லாம் கூட கேள்விப்பட்டிருப்போம். அவர் வந்து நிறைய அந்த வேற்று பாஷையில இருக்க சிறுகதைகள் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக அதுக்காக நான் இந்த ரேங்கிங்ல, அதாவது இந்த 15th ரேங்கிங்ல வந்து புதுமைப்பித்தன் சாருடைய ஒர்க்ஸை வச்சிருக்கேன். ஜஸ்ட் அபவுட் எக்ஸ்ப்ளோரிங் அதுக்காக. 10வது வந்து பல பேரோட குழந்தை பருவத்தை உருவாக்குன ஹாரி பாட்டர் சீரீஸ். ஆக்சுவலி ஹாரி பாட்டர் சீரீஸ் வந்து மீஷோல விலை கம்மியா இருக்கு. இட்ஸ் எல்லா புக்கும் சேர்த்து 700 rupeesக்கு இருக்கு. பட் நான் வாங்கல. நான் the price is kind of fluctuating, அதனால வாங்கல. அண்ட் இன்னொரு ரீசன் வந்து இருக்கிறதே நான் படிச்சு முடிக்கல. ஸோ படிச்சு முடிச்சுட்டு தான் நான் வாங்குவேன். பட் ஹாரி பாட்டர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்டர் இன்டு த மேஜிக்கல் வேர்ல்டு, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஹாரி பாட்டர் ஃபுல் ஸ்டோரி நம்ம சேனல்ல சொல்லியிருக்கேன், லிங்க் கீழே இருக்கு. அது வந்து படத்துக்கும் கதைக்கும் என்ன வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறது நீங்க புக்கு படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா படத்துல வந்து எல்லாத்தையுமே நம்ம ஆன் ஸ்கிரீன்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வர முடியாது இல்லைங்களா. நிறைய விஷயங்களை வந்து புக்ஸ்ல இன் டீடைல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் ஒன் திங். அதனால 16வது இடம் வந்து ஹாரி பாட்டர் இருக்கு. 17 வந்து பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸ் அப்படிங்கிறது. நமக்கு அந்த ஹவுஸ்மேட் சீரீஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த புத்தகம் பிடிக்கும்.
வெளி உலகத்துக்கு வந்து ரொம்பவே அழகா தெரியிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். வாவ்! என்ன ஒரு கப்பிள் அப்படிங்கிறவங்க க்ளோஸ்ட் டோர்ஸ்க்கு அப்புறம் பின்னாடி என்ன நடக்குது? ஹஸ்பண்ட் வந்து ஒரு பயங்கர மேனிபுலேட்டரா இருக்காரு. இந்த ஹீரோயினோட தங்கச்சிக்கு, ஃபீமேல் புரோட்டகனிஸ்ட்டோட தங்கச்சிக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம் ப்ராப்ளம் வேற இருக்கும். அந்த பிள்ளையையும் வச்சு உங்கள மேனிபுலேட் பண்றாங்க. இந்த டாக்ஸிக் மேரேஜ்ல இருந்து எப்படி இவங்க தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் கதை. 18வது வந்து அலெக்ஸ் மைக்கேலைட்ஸ் அவர்கள் எழுதின தி ஃபியூரி அப்படிங்கிற புத்தகம். த சைலண்ட் பேஷண்ட் புகழ் அலெக்ஸ் மைக்கேலைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சைலண்ட் பேஷண்ட் இஸ் அன் அமேசிங் புக் பை த ஆத்தர். த ஃபியூரி வந்து ஏன் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா, சைலண்ட் பேஷண்ட்ல இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து இதுல கேமியோல வந்துட்டு போறாங்களாம். மூவிஸ் தாண்டி, அதாவது தமிழ் மூவிஸ் தாண்டி இப்ப இங்கிலீஷ் நாவல்ஸ் வரைக்கும் இந்த கேமியோலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இஃப் யூ ஆர் ஃபேன் ஆஃப் த்ரில்லர்ஸ், டக் டக்குன்னு போற மாதிரி புத்தகங்கள் வேணும் அப்படின்னா அலெக்ஸ் மைக்கேலைட்ஸோட புத்தகங்களை ட்ரை பண்ணலாம். 19th வந்து இந்த புத்தகத்தை பத்தி பேசாத தமிழ் புக் டியூபரே இருக்க முடியாது. இக்கிகை அந்த அளவுக்கு வந்து போட்டு அடி அடின்னு அடிக்கப்பட்ட ஒரு புத்தகம் இது. பட் இக்கிகை வந்து இப்ப தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. தமிழ் வெர்ஷன் இஸ் வெரி குட். நல்ல டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ரிவ்யூஸ் எல்லாம் படிச்சேன். அதனால வந்து நீங்க இங்கிலீஷ்ல உங்களால இக்கிகை படிக்க முடியல அப்படின்னா தமிழை கூட யூ கேன் டெஃபினெட்லி கோ அஹெட் அண்ட் ட்ரை. 20வது வந்து பிரபஞ்சன் சாரோட சிறுகதைகள். பிரபஞ்சன் சாரோட சிறுகதைகள் வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து லைக் பிரபஞ்சன் சார் பத்தி அவ்வளோ ஒரு ப்ராப்பர் ஒரு அவேர்னஸ் இல்லை. அதனால வந்து சாருடைய சிறுகதைகள் வந்து கிடைச்சா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சில வெர்ஷன்ஸ் வந்து இன்டர்நெட்லேயே ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ அஹெட் அண்ட் ட்ரை தட் ஆல்சோ. 21வது வந்து ஜெயகாந்தன் சாரோட சிறுகதைகள். சேம் பிரபஞ்சன் சாரோட லைன்ஸ்ல பட் ஜெயகாந்தன் சார் இஸ் வெரி வெரி பாப்புலர். சாருடைய கதைகள்ல, ஜெயகாந்தன் சாருடைய கதைகள்ல வந்து பெண்களை வந்து ரொம்பவே அழகா போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி பவர்ஃபுல்லா, ஒரு ஸ்ட்ராங்கா, ஏதாவது அன்புக்காக வந்து எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போற மாதிரியும், அதே சமயம் நீ என்னையா சீண்டி பார்த்தனா எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போற மாதிரியும் 2 ஆப்போசிட் சைடு வந்து அழகா பேலன்ஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. 22, 23, 24 வந்து 3 சீரீஸ்ங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் அப்படிங்கிற புக் சீரீஸ். ஒரு வீட்டுக்கு ஒரு எல்டர்லி அண்ணன் தங்கச்சி இருக்கிற ஒரு வீட்டுக்கு வேலைக்காக பையன் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. தவறுதலா பொம்பளை பிள்ளைய அனுப்பிடுறாங்க. சரி இந்த பிள்ளை இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. கிரீன் கேபிள்ஸ் அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு எப்படி தன்னுடைய வீட்டை உருவாக்கிக்கிறா, அந்த இடத்துல வந்து இனிஷியலி ஒண்ணுமே பிடிக்காம புரியாம இருந்த அந்த பொண்ணுக்கு எப்படி அந்த இடம் வாழ்க்கையில எல்லாத்தையுமே கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த புத்தகம். இது வந்து ஒரு ஃபுல் சீரிஸ். இதுல வந்து ஒரு சின்ன பொண்ணு அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்திருக்கும். அடுத்தடுத்ததுல வந்து அந்த பொண்ணு காதலிக்கும், அந்த பொண்ணு வந்து வேலைக்கு போகும், கல்யாணம் பண்ணிக்கும், அந்த பிள்ளைக்கே குழந்தைங்க பிறக்கும். இது வந்து த்ரூ அவுட் அதாவது இந்த 7ஓ 8ஓ புத்தகங்கள் இருக்கு. அந்த த்ரூ அவுட் த புக் சீரீஸ்ல அந்த பொண்ணோட லைஃப் ரொம்ப அழகா இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. எல்எம் மோண்டோகோமெரி அப்படிங்கிறவங்க தான் இந்த புக்கோடைய ரைட்டர். அடுத்து வந்து 23வது இடம் வந்து பிரிஜிட்டன் சீரீஸ். பிரிஜிட்டன் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இட்ஸ் அன் அமேசிங் புக் சீரீஸ். நான் அதுல ஃபர்ஸ்ட் புக் மட்டும் படிச்சிருக்கேன். சூப்பரா இருக்கும் டியூக்கோடைய கதை. இட்ஸ் ஃபுல் ஆஃப் லைக் ரொமான்ஸ் அண்ட் ஃப்ளஃப் அண்ட் செக்ஸ் அவ்வளவுதான். அண்ட் அதோட சேர்த்து இட் ரன்ஸ் ஆன் த லைன் ஆஃப் ராயல் லைன்ஸ்ல இந்த புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. ஒரு பெரிய அரச குடும்பத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கறத ரொம்பவே டீடைல்டா பேசியிருப்பாங்க இந்த புக் சீரீஸ்ல. ஸோ இது வந்து நெட்ஃபிளிக்ஸ் காரங்க வந்து ஆர்டரை மாத்தி ஏதோ ஒரு குளறுபடி பண்ணியிருக்காங்க. பட் ஐ ரெக்கமெண்ட் டு ட்ரை அவுட் த புக்ஸ். எல்லா புக்ஸுமே வந்து 300 பேஜஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு பார்க்க தான் இவ்வளோ பெருசு அப்படிங்கிற மாதிரி 9 புக் எழுதுற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே வந்து 300 பேஜஸ் தான். இட்ஸ் பிரிட்டி எக்ஸ்பென்சிவ் ஆன் அமேசான். இஃப் யூ கேன் அஃபோர்ட் இட் யூ கேன் டெஃபினெட்லி கோ அஹெட். அடுத்தது வந்து 24வது வந்து கேம் ஆஃப் த்ரோன் சீரிஸ். இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. அதனால தான் கடைசிக்கு கொண்டுட்டு வந்திருக்கேன் இது. த லாங்குவேஜ் இஸ் டிஃபிகல்ட். கேம் ஆஃப் த்ரோன் சீரிஸ் பார்த்திருந்தாலுமே வந்து நமக்கு புத்தகமா அதை படிக்கிறப்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கும், நிறைய பொறுமை தேவைப்படும். பட் இஃப் யூர் சம்படி ஹூ லவ்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அண்ட் ஹூ வுட் வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் அந்த கேரக்டர்ஸ் வந்து சில விஷயங்கள் தான் ஆன் ஸ்கிரீன்ல காட்டியிருப்பாங்க. நிறைய அந்த பேக் ஸ்டோரி எல்லாமே வந்து இந்த புத்தகங்கள்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஜார்ஜ் ஆர் மார்ட்டின் சார். சீரீஸ் தான் முடிஞ்சிருச்சு. பட் புக்ஸ் வந்து ஹி ஸ்டில் ரைட்டிங் வந்து ப்ராக்ரஸ்ல தான் இருக்கு. அடுத்த புக் வந்து சம்வேர் திஸ் இயர் வெளியாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ யா வி கேன் பி ஹோப்ஃபுல். நமக்கு வந்து இந்த ஃபினாலே வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு மாதிரி எமோஷனலா டிஸ்ட்ராய் பண்ணதை வந்து நம்ம ஹீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 25th புக் வந்து நான் எந்த புக்கும் சொல்லலை. 25th வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. யூ ரெக்கமெண்ட் சம் புக். நீங்க இவ்வளவு தூரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நான் விட்டு ஏதாவது ஒரு புக் எதையாவது சொல்லுங்க. யா ஸோ ஹவ் டிட் யூ லைக் திஸ் வீடியோன்னு சொல்லுங்க. அண்ட் ப்ளீஸ் டூ subscribe to my channel and love you all.